அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. ஏம்மா மகா என்னம்மா ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்கா? உனக்கு தாமா புடவை எடுக்கும் வந்து பார்த்து என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அத்தை எனக்கு என்ன கலர்னாலும் ஓகே அத்தை, உங்களுக்கு பிடிச்சதை பார்த்து எடுங்க. சரிம்மா ரொம்ப சந்தோஷம். ஏம்மா ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா அந்த ரேட்ல உள்ள சேலையை எடுத்து போடுமா. சரிங்க கந்த எடுத்து போடுறேன். ஏம்மா என்னம்மா 10,000 ரூபா 12,000 ரூபான்னு கிடக்க? 25,000 ரூபாய்க்கு சேலை பாருமா, அதாம்மா நல்லா இருக்கும். என்னது 25,000 ரூபாய்க்கு சேலை பார்க்கணுமா? என்னல சொல்லியா? வேற 25,000 ரூபாய்க்கு சேலை வாங்கிட்டு வேற மத்த செலவுல என்ன பண்றது? 12,000 ரூபா 10,000 ரூபாய்க்கு போதும், அதுவே அதிகம். வேற சட்டை தைக்கணும், வேற ஆரி ஒர்க் போடணும் பாலுதே, வேற அதுவே அதிகமாயிரும். ஏம்மா ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நான் ஏற்கனவே மகாக்குன்னு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தேன், சேலை எடுக்கணும் நல்ல புடவையா பார்த்து எடுக்கணும்ட்டு. அதனால நீ 25,000 ரூபாய்க்கு பாரு, நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு பிளவுஸ் தைக்கிறது எல்லாமே நான் கொடுத்துக்கிறேம்மா. என்னல இது புதுசா இருக்கு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் காசு இல்லாம அங்க இங்க கடன் வாங்கிட்டு அடக்கே, நீ என்ன மகாக்கு சேலை வாங்கணும்னு காசை சேர்த்து வச்சிட்டு இருக்கா? பரவாயில்லையே, கருவாயனுக்கு மகா மேல அவ்வளவு பாசமா? எம்மா என்னம்மா இங்க வந்து கட்டிட்டு இருக்கா? அதான் அண்ணன் சொல்றான்ல, மகா அன்னைக்காக அவன் சேர்த்து வச்சிருக்கான். எப்படினாலும் அவன் கட்டிக்க போறவங்க தானே, அப்புறமா என்னம்மா எடுமா, அதான் அண்ணன் சொல்றான்ல. அண்ணன் தங்கச்சி ஒண்ணு சேர்ந்துட்டியே, என்னமா நான் சொன்னா எங்க கேப்பியே? ஏம்மா ஒரு 25,000 30,000 ரூபாய்க்கு பாருமா, அப்பதாம்மா நல்லா இருக்கும். மகா உனக்கு பிடிச்ச சொல்லையே சொல்லுமா. சரி கிருஷ்ணா மாமா. இவ வேற மூச்சுக்கு 300 தாட்டி மாமா ஓமானுட்டு. ஏம்மா நீ என்னம்மா கண்ண கண்ண உருட்டிட்டு இருக்கா? அதான் சொல்லிட்டான்ல 25,000 30,000 அதுல ஏதாவது புடவை எடுத்து போடுமா. ஏக்கா இதுல இருக்குது எல்லாமே 20,000 ரூபாய்க்கு மேல உள்ள புடவை தான்க்கா. பாருங்கக்கா வேற என்ன கலர் வேணாலும் சொல்லுங்க, எடுத்து போடுறேன். கிருஷ்ணா மகா அன்னைக்கு பிங்க் கலர் தான் அழகா இருக்கும். பிங்கா? ஏய் பிங்க்லாம் நல்லா இருக்காதுடி, ரெட்டு தான் அழகே. மகா அப்படியே ரெட் கலர் சாரியில அப்படியே தேவதை மாதிரி இருப்பா தெரியுமா? ஐயோ இவன் கொஞ்சம் வேலை ஓவராலா இருக்கு. ஏக்கா இது இப்போ வந்திருக்கு புது மாடல்க்கா, சில்வர் ஜரி கலந்து கொஞ்சம் வந்திருக்கும், நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இப்போ கல்யாண பிள்ளைல அவ்வளோ வரும், இதை தான் போட்டுட்டு இருக்காவே. நல்ல மேடைக்கும் அந்த ஸ்டேஜுக்கும் அந்த ஃபோட்டோக்கும் அப்படி ஒரு அழகா இருக்கும். இந்த அக்கா தானே கல்யாண பொண்ணு, நல்லா அழகா அம்சமா இருக்காவே. இவ கலருக்கு இந்த கலர் சூப்பரா இருக்குமே. மகா அந்த புடவை அழகா தாண்டி இருக்கு, வேணா வாங்கிக்க, எப்படியும் கல்யாணம் நடக்காது. அடியே நீ வேற ஏண்டி திக்குன்னு இருக்குடி. இவையெல்லாம் புடவை எடுக்கிற ஆர்வத்தை பார்த்தா கல்யாணத்தை அந்தால முடிச்சு ஒரே வீட்டோட உட்கார வச்சிருவோ போல. ஆமா நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேக்கா, அப்புறம் எப்படி புலம்பிட்டு கடை. ஏம்மா மகாக்கு அந்த சேலை பிடிக்கலையா? எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வேணா எடுத்தாமா. ஏடி பொண்ணுக்கு சேலை எடுக்க வந்திருக்கோம், உனக்கு எடுக்கணுமா? உனக்கு ஒரு 5,000 ரூபாய் போல அங்க எடுத்துக்க, அந்த சைடுல இருக்கும்ல அங்க எடுத்துக்க. இது பொண்ணுக்கு எடுக்க வேண்டிய சேலை, அங்க எல்லாம் விலை அதிகமா தான் இருக்கும். அவளுக்கு நான் 25,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்கு சேலை எடுப்பிய போல. நானும் 5,000 ரூபாய்க்கு எடுக்கணுமோ? பொண்ணு தங்கச்சின்னா அவர் கெத்தா நிக்காண்டா கல்யாணத்துல. எனக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தாங்க. ஏக்கா நீங்களும் அழகா தான்க்கா இருக்கியே, எடுத்துட்டா போச்சு. ஏம்மா சும்மா இருமா, நீ வேற. அவ சும்மாவே ஆடாடுன்னு ஆடுவா. ஏக்கா மகாக்கு ரெட் கலர் சாரி எடுத்து போடுங்கக்கா, அதான்க்கா அவ கலருக்கு அழகா இருக்கும். தான் மாப்பிள தம்பியே சொல்லிட்டாப்ல, எடுத்து போட்ட வேண்டியதுதான். என்ன இந்த சேலையை பாருங்க, இது நல்லா இருக்கும். என்ன அழகா இருக்கு மகா, அந்த புடவையில அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருப்பா. இந்த புடவை நல்லா தான் இருக்கு. ஏம்மா விலை எவ்வளோமா? இந்த புடவை 40,000 ரூபாக்கோ. என்னது 40,000மா? மகா உனக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மாமா. அக்கா அப்ப இதே எடுத்துக்கலாம், இது நல்லா தான் இருக்கு. ஏலே உன் மனசுல என்னலாம் நினைச்சிட்டு இருக்கா? 25,000 புடவை எடு, 30,000 ரூபாய்க்கு எடுத்து இப்ப 40,000ல வந்து நிக்கு. 40,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து என்ன பண்றது? ஏமா சும்மா இருமா, கல்யாணத்துக்கு கெட்டுறதுக்கு ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கா? 40,000 ரூபா தானே, நான் 1,00,000 ரூபா இருந்தாலும் மகாக்கு நான் எடுத்து கொடுப்பேமா. பாரா கருவாய் டைலாக்கால போட்டு தள்ளிட்டடக்கா 40,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுக்கா. பாரா ஏலே கல்யாணத்துக்கு முன்னாடி இது என்னல கூத்தா கிடக்கு. எப்பா ஒரு வீட்லயும் இப்படி நடக்காது, இங்க என்ன புதுசா நடக்குது? இந்தா உன் மாமியா கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டால வாயான்னு பொழந்துட்டு. இவன் வாயால தான் பாதி பிரச்சனை. காலேஜுக்கு போக வேண்டாம், அங்க போக வேண்டாம் அப்படின்ட்டு. ஐயா அதை மொதங்கிட்ட சொல்ல வேண்டியதானே, காலேஜுக்கு போக வேண்டாம்னு. அங்க வாய முடிட்டு இருந்துட்டு இங்க ஓட்ட வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு கிடக்க வேண்டியது. சரி உடுடி, மாமியார்னா எப்பவும் மாமியாரா தான் இருப்பாவே. எம்மா எதுக்குமா இப்படி கத்துறா? ஏமா இப்ப என்ன மகா அன்னைக்கு தானே, நம்ம அன்னைக்கு தானே புடவை எடுக்கிறோம், வாய மூடுமா. கீர்த்தி உன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ வராத. எம்மா நம்ம கேக்கு வம்பு, இவ சொன்னாலும் கேட்க மாட்டா. நம்மளே இந்த அஜித் பையில பார்த்து சைட் அடிக்கலாம்னு வந்தோம். அந்த பரதேசி ஆளையே காண, எங்கதான் போனான்னு தெரியல. இங்க வந்து நிக்கான பேரு, நம்ம தான் இங்க அவனை தேடி கிடக்காம நம்ம தேடின மாதிரியே இல்ல. மகா உனக்கு பிடிச்சிருக்கலாம் மகா? பிடிச்சிருக்கு மாமா, ஆனா வேற புடவை பார்க்கலாம் மாமா. அதெல்லாம் வேண்டாம் மகா, அந்த கலர் உனக்கு அழகா இருக்கும். ஏக்கா இந்த இதுக்கு பில்ல போட்டுருங்கக்கா. சரிங்கண்ணே. நான் சொல்ல கேட்காம நீ 40,000 ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டு இருக்கா? என்ன புடவை 40,000, என்ன இதுக்கு சட்டை வைக்கணும், அதுக்கு 20,000 ஆகும். ஏமா எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒரு பிரச்சனையும் படாத போமா. எத்தே நீங்க வேற உங்களுக்கு வேற ரியாக்ல எதுவும் புடவை எடுக்கணும் போய் பாருங்க தே. சரிப்பா கிருஷ்ணா. அக்கா புடவையை கட்டி பாக்குறீங்களாக்கா, இல்லனா பேக் பண்ணிரவா? வேண்டாமா பேக் பண்ணிரு.
என்ன மகா இப்படி சொல்ற? கெட்டி பாரு, அப்பதானே உனக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும். ஒருவேளை உனக்கு பிடிக்கலன்னா வேற புடவை எடுத்துக்கலாம். கெட்டி பாரு மகா. அதான் மாப்பிள்ளையே சொல்லிட்டாருல, கிட்டி பாருமா. ஆ சரிங்க. இந்த கூத்தனா எங்க போய் சொல்லுவேன்? இவன் இந்த கருவாயின் சொல்றதுக்கெல்லாம் இவன் டிங்கு டிங்குன்னு தலையில ஆட்டி கிடக்கா. இங்கே நின்றுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நம்ம போய் அச்சத்தை தேடும். அந்த பையன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அம்மா அப்பாவுங்க உங்க அப்பா தானே பொம்பளை ஆட்கள் புடவை எடுக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்க ஓரமா உட்காந்துட்டாரு. அப்ப அஜித் எங்க கிடக்கான்? அவன் வேற சட்டை செலக்ட் பண்ணி தர சொன்னான். அவனும் உங்க அப்பா பக்கத்துல தான் உட்காந்துருப்பான். சரிம்மா. அக்கா வாங்க கனவா, உங்களுக்கு புடவை கட்டி விடுறேன், எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சரிம்மா. மகா பிளவுஸ் என்ன மாடல் வேணும்ட்டு டிசைன் பாருமா, பார்த்துட்டு சொல்லு, நான் இங்கே தைக்க கொடுத்துட்றேன். சரியா? சரிங்க மாமா. ஏக்கா இந்த மாதிரி புருஷன் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சுக்கணும்க்கா. என்ன பாசமா இருக்காங்க, உங்க மேல ரொம்ப அன்பா இருக்காங்கக்கா. சோ அந்த கருவாயின் புராணம் தாங்க முடியலையே. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கக்கா. ஏய் சாரிடி, இன்னைக்கு காலேஜுக்கு வர முடியல. அதுக்கு ஏன்டி இப்படி கோவப்படுற? நான் நாளைக்கு கண்டிப்பா வந்துடுவேன். நான் தான் சொன்னேன்ல அக்காவுக்கு மேரேஜ் இருக்கு, அதனால துணி எடுக்க போறோன்ட்டு. ஏய் நான் வேணா ஈவினிங் ஃப்ரீயா இருந்தா உன்னை பார்க்க கண்டிப்பா வரேன்டி. ஏன்டி என் செல்லம்ல, என்னடி இப்படி கோவப்படுற? ஏய் ப்ளீஸ் டி, கோவப்படாதடி. என் செல்லம்ல, என் அம்முல்ல. இவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? ஏய் சொன்னா புரிஞ்சுக்கடி. அஜித். ஏய் ஒரு நிமிஷம் ரெடி, ஒரு நிமிஷம் ரெடி. யாரோ கூப்பிடுறாங்க, 5 நிமிஷத்துல கால் பண்றேன். பாய் 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 பாய். ஐயோ இவளா? கீர்த்தி. அஜித் என்ன ரொம்ப பிஸியா? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது இன்னைக்கு காலேஜ் போகல, அதனால ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. சொல்லு கீர்த்தி, என்ன? இல்ல அஜித், ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. பார்க்கவும் முடியல, பேசவும் முடியலையா. சரி அதான் என்னன்ட்டு சும்மா பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். ஓ அப்படியா? என்ன நான் வீட்டுக்கு வரும்போதுல நீ வீட்ல ஒரு நேரம் கூட இருக்கவே மாட்டேங்கிற, எங்கேயாவது வெளியே சுத்திட்டே இருக்கிற போல. ஆமா கீர்த்தி, கொஞ்சம் பிஸி, அதனாலதான். என்னதான் பிஸியோ தெரியல, நானும் அப்பப்போ வருவேன் உங்க வீட்டுக்கு. ஆனா நீ தான் ஒரு நேரமும் வீட்டே இருக்க மாட்டேங்கிற. எங்கன்னு கேட்டா அங்க போயிருக்கான் இங்க போயிருக்கான் அப்படிம்பாங்க, அதான் கேட்டேன். சரி சரி, இவ வேற மொக்க போட ஆரம்பிச்சிட்டா. அஜி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சோ என்ன கீர்த்தி சொல்லு. அது அது எப்படி சொல்றதுன்னா, அது எனக்கு எனக்கு ஒண்ணு. சொல்லு கீர்த்தி, என்ன? ஐயோ இவனை பார்த்தாலே வெக்க வெக்கமா வருதே. இருக்கிற தைரியம்லாம் அந்த ஆள் சுக்குநூறா போயிருது. அஜித் அது. ஐயோ பைத்தியம், என்ன திடீர்னு மூஞ்ச திருப்பிக்கிட்டு என்னன்னு தெரியலையே. ஏதாச்சும் உளறி வைக்க போறான்னு நினைக்கேன். டார்லிங் வேற கால் பண்ணிட்டே இருக்கா. அஜித் எனக்கு ஒன்னு சின்ன வயசுல இருந்தே. ஹே சாரிடி, சொன்னா புரிஞ்சுக்கடி. இந்த வரேன்டி, இப்பவே உன்னை பார்க்க வரேன் போ. அது எப்படி சொல்றதுன்னா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை விரும்புறேன். உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு என்ன பிடிக்குமா? அஜித் உன்கிட்ட தான் கேட்குறேன், உனக்கு என்ன பிடிக்குமா? கிருஷ்ண அண்ணாக்கும் மகா அண்ணிக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே வீட்டில் இதை பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? என்ன ஒரு பதிலையும் காணோம்? என்ன யாரையும் காணோம்? லூசு பைய லூசு பைய. நம்ம இந்த சைடு திரும்பி பேசினா இவன் ஆள் அந்த அப்சென்ட் ஆயிட்டான் போலயே. சே நம்ம தான் இவனை தேடி தேடி போயிட்டு இருக்கோம். இவன் பாரு அந்த ஆள போயிட்டான். இவன்ட்ட இன்னைக்கு எப்படியாச்சும் தைரியத்தை வர வச்சு நம்ம காதல சொல்லிடலான்னு பார்த்தா நம்ம என்ன யாரும் இல்லாத இடத்துல தனியா லூசு மாதிரிலாம் உட்காந்து பேசி கிடக்கும். இவன் போயிட்டான் போலயே. இவன் எப்பதான் என்ன புரிஞ்சுக்க போறான்னே தெரியல. என்ன மகா அந்த கருவாப்பையை உளுந்து உளுந்து கவனிக்காம போலயே. என்னடி நீ வேற ஏண்டி? ஐயோ அவிய புடவை பிடிச்சிருக்கான்னு கேக்குறதோ, இவிய பிடிச்சிருக்கு மாமான்னு சொல்றதோ, எம்மா உங்க ரகலை தாங்க முடியலையே. ஒன்ன பார்த்தா கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி தெரியல. ஜாலியா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற மாதிரி எல்லாம் இருக்கு. என்னரியா நீயே இப்படி பேசுற? இங்க பாத்தியா, நான் தான் அப்பவே சொன்னல அப்பாட்ட சொல்லு சொல்லு. இப்ப பாரு புடவை எடுக்கிறது வரை வந்து நின்னாச்சு. இதுக்கப்புறம் நீ என்னத்த அப்பாட்ட சொல்லி எங்க இருந்து கல்யாணத்தை நிறுத்த? அங்க போ. அங்க பாத்தியா வீட்டு முன்னாடி பந்தல்லாம் எவ்வளவு அழகா டெக்கரேஷன் எல்லாம் போட்டு வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு. எல்லா இடத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்து சமையல்காரங்க முத கொண்டு எல்லா இடமும் எல்லாமே சொல்லி வச்சாச்சு. இனிமேட்டு எங்க இருந்து கல்யாணத்தை நிறுத்துறது? இந்த அத்தக்காரி உன்னை படிக்க விட மாட்டா. போ, எல்லாமே தெரிஞ்சுட்டு நீ உன் பாட்டுக்கு இருக்கிற, ஒன்னும் பண்ண முடியாது. என்னதாண்டி பண்ண சொல்ற? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் அப்பாவை பத்தி யோசிக்கிறதா என்ன பத்தி யோசிக்கிறதா அப்படியே இருக்கு. இந்த பாரு அப்பாவெல்லாம் ஈஸியா சமாதானம் பண்ணிடுறா. நீ முதல்ல உன்னை பத்தி யோசி, உன் கனவை பத்தி யோசி. சும்மா லூசு தரமா இப்படி பண்ணிட்டு இருக்காத பத்துக்க. உனக்கு ஒண்ணு வேணும்னா நீ தான் அடம் பிடிக்கணும். நீ தான் அதுக்கு கொஞ்சமாச்சும் எஃபோர்ட் போடணும். எல்லாமே நானே ஐடியா கொடுக்கணும். அது எப்படி மகா? நீ ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிற பாரு. ஐடியா கூட நான் தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதை கொடுத்தா கூட நீ அதை கரெக்டா எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. ஏரியா பயமா இருக்குடி. ஏன்டி நீ இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? ஆனா போடி, பயமா இருக்குன்ட்டு இப்படியே இருப்போடி. இல்லரியா எனக்கு எல்லாரையுமே ஏதோ நான் ஏமாத்திட்டு இருக்க மாதிரியே தோணுது. அப்பா பத்தியா நான் சொல்றேன், நான் சரின்னு சொன்ன உடனே தான் கல்யாண ஏற்பாடே பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த கிருஷ்ண மாமா பத்தி எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்ட்டு. நான் என்ன பண்றதுனே தெரியல. இவங்களோட சந்தோஷத்தெல்லாம் கெடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியே தோணுது. கரெக்ட் தான் மகா, இவங்க சந்தோஷத்தெல்லாம் நீ கெடுக்க கூடாதுன்னா நீ உன் சந்தோஷத்தை நீ இழந்துட வேண்டியதுதான். இவ வேற பாயிண்ட் மேல பாயிண்ட் பிடிச்சி இவ பேசிட்டே வரா. இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்கு, யோசிக்க அவ்வளவுதான்.
எங்க இருந்து யோசிக்க தலை வலியா இருக்கு. நைட் எல்லாம் தூக்கம் கூட வர மாட்டேங்குது. சரியா தூங்குறதே இல்ல. யாரு நீ சரியா தூங்குறதுல போல. நைட் ஃபுல்லா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு உனக்காக யோசிச்சு யோசிச்சு நான் தாண்டி நைட் ஒழுங்கா தூங்காம பகல்ல கடந்து உறங்கிட்டு இருக்கேன். ஐயோ 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 என்னடி இழுக்கிற? உண்மையா தாண்டி சொல்றமாக்கா. சரி நம்ம அக்கா வாழ்க்கை இப்படி ஆக போதே அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். இந்த கிருஷ்ணனை பத்தி கூட இப்ப கவலை பத்திக்க. கருவாப்பை உன் மேல கொஞ்சம் பாசமா தான் இருக்கான் தெரியுது. ஆனா அந்த அத்தைக்காரி இருக்காளே அம்மா, ஐயோ ஐயோ அவ பண்ற அலம்பு இருக்குதே. ஏண்டி அவங்க என்னடி அப்படி பண்ணிட்டாங்க? அவங்க நார்மலா தாண்டி இருக்காங்க. அவங்க என்ன படிக்க கூடாது காலேஜ் போக கூடாதுன்னு பாக்குறாங்க. மத்தபடி அவங்க நார்மலா தாண்டி இருக்காங்க. போக போக புரியும் இந்த அத்தைக்காரியோட கொடுமை தெரியும். என்னடி நீ வேற இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி பையன் காட்டிட்டு கிடக்க? உண்மையை சொன்னா பையன் காட்டுறேன்னு தான் சொல்லுவா போடி.